கைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வெரினா ஃபிஷ்ஷில் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஸ்டெப் 1 காணக்கட்டை மீன் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட். கைஸ் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மஞ்சத்தூள், அம்மா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கம்மா வந்து ரெட் சில்லி பவுடர், அம்மா கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைடில். அது கூட லெமன் பவுடர், லெமன் தண்ணி, அதை சென்டரில் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ண சொல்லி சார் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட். கைஸ் மசாலா எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு மீன் எடுத்துக்கோங்க. அதை படு வச்சு இப்படி தடுவுங்க. அதில் வந்து மசாலா உள்ளெல்லாம் போகணும் கைஸ், அதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே லைட்டாக போட்டு நல்லா தடுவுங்க. எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க கைஸ், எல்லாம் டேஸ்ட்டு போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மீன் செஞ்சிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட். கைஸ் இதில் பாருங்கள் எல்லாம் செஞ்சு நிற்கிறோம். கைஸ் எப்படின்னா மசாலா காரமாக இருக்கணும்னா நல்லா போடுங்க மசாலாவை. மெரினா பீச்லலாம் செம்மையாக செய்வாங்க, அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். மினி ஷெஃப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சோன்னா கிவ் அவே பண்ணுறோம். கைஸ் இதே மாதிரி தடவினே வாங்க. ஸ்டார்ட். கைஸ் இதே மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன், அதே ப்ராசஸ் மாதிரி தான். அதம்மா தவா வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து காணாக்கட்டை வந்து நல்லா மசாலா தடவி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். அது வரைக்கும் எண்ணெய் காஞ்சிரும். கைஸ் இப்போ எண்ணெய் போடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் எவ்வளோ போடுறீங்களோ போட்டுக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். கைஸ் எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மீன் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட். கைஸ் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விட்டு இருக்காம்மா, எண்ணெய் நல்லா சூடாயிரும். அதுக்கம்மா ஒரு மீன் எடுத்துக்கோங்க. கைஸ் எண்ணெய் பார்த்துக்கோங்க, நல்லா சூடாயிடுச்சு. மீன் கைஸ் எல்லாம் மீன் சூடாயிட்டு இருக்கு. கைஸ் இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து மேலே ஒருத்தமாக கருவேப்பிலை போடலாம். கைஸ் நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சவுண்டை பார்த்தீங்களா கைஸ், செம்மையாக இருக்கு. கைஸ் சூப்பராக இப்போ வெள்ளி நிற்குது. கைஸ் இப்போ மீனில் செம்மையாக வெண்டி நிற்குது. இப்போ வந்து நான் திருப்பி போட போகிறேன், பார்த்துக்கோங்க கைஸ். செம்மையாக வெண்டி நிற்குது கைஸ், பாருங்கள் சவுண்டை. கைஸ் கருவேப்பிலை போட்டிங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நில்லுங்க. நான் அது வெடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்த்துக்கோங்க. செம்மையாக மீன் நான் திருப்பி நிற்கிறேன். பீச் ஸ்டைல் மசாலா வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கான ஈவினிங் வீடியோவில் பீச் ஸ்டைலில் இந்த மீனுக்கு மசாலா எப்படி போகணும்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் வந்து வெறும் ஒரு 3 லைக் பண்ணாலே போதும். கைஸ் பாருங்க கைஸ், மீன் செம்மையாக பாருங்க கைஸ். கருவேப்பிலை போடும்போது கூட பேரண்ட்ஸை நிற்க வச்சுக்கோங்க. ஏன்னா கடி வருதான் களி. கைஸ் சூப்பராக செஞ்சு நிற்கிறோம். மீன் செம்மையாக வெஞ்சு நிற்குது கைஸ். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டு சின்ன பசங்களை வச்சு நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். செம்மையாக வெந்துச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு யாரெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நாம் சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள் சோண்டை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ சின்ன பசங்க வச்சு நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஹலோ கைஸ், நம்ம வந்து மீன் செஞ்சு முடிச்சிட்டோம். ரிவ்யூ கூட எடுத்துகிட்டு தங்கச்சி கூட. கைஸ் இது நான் செஞ்ச என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் கைஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு கிவ்அவே கொடுக்க முடியும்.
அதே அம்மா இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீடியோ போட்டுருந்தாங்களே கைஸ், தினமும் என்னோட வீடியோ ஒன்று எங்கள் அம்மாவோட வீடியோ ஒன்று வரும் கைஸ். ப்ளீஸ் கைஸ் லைக் ஆச்சு பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அல்லாஹ் ஹாஃபிஸ்.